ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் ஏகே. சாரி ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளிக்கிழமை வீடியோ போட முடியல. அவுட்க்கு போயிட்டேன். பர்சனல் ஒர்க்கை வெளியே பொண்ணெல்லாம் போக முடியல. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்ல மொமெண்டம் கொடுத்து நல்லா டவுன் போயிட்டு தான். நான் உங்களுக்கு வியாழக்கிழமை வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சொல்லியிருந்தேன், இங்கே ஓப்பன் ஆகி சைட்வேஸில் போயிட்டு இங்கே முடிப்பான்னு சொல்லியிருந்தேன். அதர்வைஸ் இல்லைன்னா இங்கே டவுனில் ஓப்பன் ஆகி சைட்வேஸ் போயிட்டு இங்கே முடிப்பான்னு சொல்லியிருந்தேன். இந்த 451 425 பிரேக் அவுட் பண்ணிட்டேன்னா நல்லா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22,100 வரைக்கும் வருவான்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? வீடியோ பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஓப்பனிங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் அவுட் கட் பண்ணி தவிர்த்து 450 டவுன் நல்லா டவுன் போயிருந்தேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 420 பாயிண்ட் பக்கம் நல்லா வேறு லெவலில் இருக்கிருந்தான். ஓகேங்களா? இன்றைக்கி மார்க்கெட் அதே மாதிரி தான். அப்பில் ஓப்பன் பண்ணி டவுனில் ஓப்பன் பண்ணியிருந்தான். ஓகேங்களா? இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எங்கே க்ளோஸ் வச்சானோ, நேற்று வெள்ளிக்கிழமை எங்கே க்ளோஸ் வச்சானோ அதுலேருந்து ஒரு 10 பாயிண்ட் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு 10 பாயிண்ட் இன்க்ரீஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்கான். நாளைக்கு மார்க்கெட் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகும். இங்கே ஓப்பன் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அப்படியே ஃபுல் பேக் கொடுத்து இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும். இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும். அதாவது நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மார்க்கெட்டு 22,350 போகும். 350 போயிட்டு அங்கேருந்து கட் ஆஃப் 320லேருந்து மறுபடியும் மேலே ஏறுவான். மேலே ஏறிட்டான்னா ஆவரேஜ் நல்லா பிரேக் அவுட் நாளைக்கு நல்ல சான்சஸ் இருக்குது நினைக்கிறேன். நல்லா சான்சஸ் இருந்ததுன்னா ஆவரேஜ் எப்படி பார்த்தாலும் நாளைக்கு மார்க்கெட் நல்லா ஃபுல் பேக் போக வாய்ப்பு இருக்குது. ஃபுல் பேக் கொடுத்தானா இதை உடைக்கணும். இந்த சார்ட்டு ரெண்டையுமே உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை உடச்சிட்டானா, அதாவது 367 உடச்சிட்டானா, 370 வைங்க, 370 உடச்சிட்டானா ஃபுல் பேக் 550 தான் போவான். 550 ரிட்டர்ன் படுத்த வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இங்கேருந்து டவுன் போகிறதுனா சேம் அதே தான். 21, 22 மறுபடியும் ஃபுல்லு மேலே இழுப்பான். மேலே இழுத்தாலும் நாளைக்கு எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் அப்பில் போகிறத வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ட்ரெண்ட் லைன் எப்படி பண்ணணும், நாளைக்கு மார்னிங் எப்படி பார்த்தாலும் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே தான் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணான்னா இங்கே சைட்வேஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல 350லேருந்து 360க்குள்ளே இந்த இடத்துல சைட்வேஸ். இங்கேருந்து மறுபடியும் கீழே இறங்கி 400 டச் பண்ணி இங்கேருந்து மறுபடியும் கீழே இருக்க வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் மேலே ஏற்றுறானா ஓகே கொடுத்தானா 530 போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஆவரேஜாக நான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இங்கே போட்டிருக்கேன். இங்கே போட்டு இங்கேருந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். ப்ராஃபிட் புக் பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 4,000 ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கேன். என்னோட டார்கெட் பார்த்தீங்கன்னா இதுதான் டார்கெட் 22,400. இன்றைக்கி மார்னிங் ஆவரேஜாக கால்குலேஷன் பண்ணி போட்டதில் ஃபஸ்ட் டார்கெட் கிட்ட செகண்ட் டார்கெட் கிட்ட அடிக்கல. எனக்கு கிட்ட அடிக்க மாட்டான். இங்கே ட்ரெண்ட் லைன் இருக்குது, சப்போர்ட்டிங் லைன் ஃபுல்லாக ஹெவியாக கொடுத்துருக்கான். இங்கேருந்து ஃபுல் பேக் ஆகிருக்கான். அதே மாதிரி ஃபுல் பேக் ஆகிருக்கான். தென் அகைன் கால் பேக்கோட ட்ரெண்டிங் லைன் பிரேக் அவுட் லைனு. இந்த பிரேக் அவுட் லைனை உடைச்சானா மேலே போவான்னு சொல்லி போட்டு வச்சுருக்கேன். ஆனால் பிரேக் அவுட் லைனை உடைக்கல. மறுபடியும் அங்கேருந்து ரிட்டன் ஆகி வந்திருக்கான். ரிட்டன் ஆகி மறுபடியும் அதே இடத்துல அடிச்சுட்டு மறுபடியும் மேலே போயிருக்கான். நாளைக்கு எப்படி பார்த்தாலும் இங்கே தான் ஓப்பன் ஆனானா, அப்போ ஓப்பன் ஆனானா மேலே போயிடுவான். சரி, டவுனில் ஓப்பன் ஆனானா கீழே தான் இங்கேருந்து டைம் மறுபடியும் ஃபுல் பேக் கொடுப்பான். இங்கேருந்து ஃபுல் பேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஃபுல் பேக்காக இருக்குது. மேலே ஓப்பன் பண்ணால் இங்கேருந்து ஓப்பன் ஆகி மேலே போவான். மேரேஜ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஏதாவது புரியலாம் சொல்லுங்கன்னு கேட்குறேன். ஆவரேஜ் இப்படி தான் போகிற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் வீடியோ சப்போர்ட் பண்ண எனக்கு மேலும் வீடியோ போடுறதுக்கு நல்ல சான்ஸபுளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.